வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். காவேரியை பார்க்க வந்துட்டோம். பாசனத்துக்காக திறந்து விடுற தண்ணீரின் அளவு குறைஞ்சிருச்சு. ஆனாலும் மேட்டூர் டேம் 120 அடி, அது கொள்ளளவு அப்படியே தான் இருக்குது, வலிஞ்சிருக்கு. காவேரி சிலுசிலுன்னு போகிறா பாருங்கள், சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. நான் கார்க்குள்ளேருந்தே இந்த வீடியோவை எடுக்கிறேன். அதுதான் மேட்டூர் டேம், தெரியுது பாருங்கள். அந்த சுவர் தான் மேட்டூர் அணை. இப்போ காவேரி பாலத்துக்கிட்டேருந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பயங்கரமாக காற்றடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆடி 18 அன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்குமே கூட்டம் அலைமோதும் இந்த பாலத்தில். இந்த பாலம் மட்டுமல்ல, மேட்டூர் அணை முழுவதுமே மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. சுற்றி மலைகள், நடுவில் காவேரி, போகிற அழகே தனி தான். சிலுத்துட்டு போகிறா சந்தோஷமாக. மேட்டூர் டேமில் ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இந்த வழியாக போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மேட்டூர் டேம் பார்க்கு எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி ஸ்கூல் டே, அப்போவும் இவ்வளோ கூட்டம். ஆனால் சாட்டர்டே சண்டே மற்ற ஸ்கூல் டேஸ்லாம் இங்கே கார் போகிறதே சிரமமாயிடும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நேராக போகிறோம் பாருங்கள், அங்கே ஒரு பெரிய கேட் இருக்கும், அதுதான் பார்க்கு தான். இந்த கேட்டு தான் பார்க்கு. இந்த வழியாக தான் நம்ம போகணும். இங்கே கொக்கு மீன் சின்னதாக வறுத்து வச்சுருப்பாங்க, சில்லி பவுடர் போட்டு. செம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கி சாப்பிடணும். இங்கே தான் மீன் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், துள்ள கொண்டு வந்து போடுவாங்க. இப்படியே நேராக போனோமா குளத்தூர். ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை, பக்கத்துலேயே நம்ம வீடு இருக்குது. இப்போ ஸ்லோவாக போகிறோம். மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்டது வந்துட்டுருக்குது பாருங்கள். நல்ல மழை வந்தால் இன்னும் அதிகமாக தண்ணி திறந்து விடுவாங்க. அப்போ ரோட்டு மேலே நம்ம மேலெல்லாம் தண்ணி சாரல் அடிக்கும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரும். இந்த மேட்டூர் டேமையும் நம்ம காவேரி தண்ணியும் பார்க்குறதே மனதுக்கு தனி சந்தோஷந்தான். இந்த டேமை பார்த்துட்டு தண்ணியை பார்த்துக்கிட்டு உங்களையெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், வாங்க போகலாம். பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்க தாண்டினதும் கொல்லவீரன்பட்டின்ற ஒரு ஊர் இருக்குது. பார்க்க தொட்ட மாதிரியே தான் இருக்கும், அதை குள்ளரம்பட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டாப்பிங் மாசிலாப்பாளையம், அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. நேராக போனோமா பாலாரை பார்க்க போகலாம். பாலமலை அங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ அதை போடுறேன். உங்களோட பேசிகிட்டே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் இங்கே கூட்டம் அலமோதும் அவ்வளோ கூட்டம் வரும். இந்த இடத்துல எல்லாம் நம்மளால் கார் எடுத்துகிட்டுலாம் வர முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆடி 18 அன்னைக்கு எல்லா பக்கமும் காவேரி ஆறு ஓடிட்டுருக்குறா. இந்த மலைகள்லாம் நம்மளுக்கு மறைச்சிருக்கு தண்ணியை. இங்கே மீன் கடைகள் நிறையா இருக்கும். வெளியூர்லேருந்து வரவங்க பார்க்கை சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. பார்க்கும் நம்ம வீடும் நடக்கிற அளவு தூரம்தான். காரில் ஸ்லோவாக போகிறதுனால கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. தினமும் காலையிலையும் சாயங்காலமும் நிறைய பேர் இந்த பக்கம் வாக்கிங் போவாங்க. சுற்றி மலை, சிலு தண்ணி, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும், நல்லா இருக்கும் ஜில்லுன்னு. வெளியூர்லேருந்து யாராவது ஃபேமிலியோடு வந்தால் காரை ஓரமாக நிறுத்திட்டு இந்த மலைகளையும் தண்ணிகளையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். சிலுன்னு காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆடி 18னா என்னான்னு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆடி 18 அன்னைக்கு இந்த இடம் ஃபுல்லாக மக்கள் வெள்ளமாக தான் இருக்கும். நிறைய வண்டிக்கு போயிட்டுருக்குது. நம்ம எப்பயுமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அவசரம்னா கூட நின்று நிதானமாக தான் போகணும். உங்களோட பேசிக்கிட்டே ஏறக்குறைய நம்ம வீட்டு பக்கம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம், டர்ன் பண்ணோம் நம்ம வீட்டுக்கிட்ட. இப்படியே போனோமா ரைட் சைடு ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவிலை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு இருக்கும், அதில் தான் நம்ம டர்ன் பண்ணோம். நேராக ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுதான் பாலமலை.
இந்த இடத்துல தான் நம்ம டர்ன் பண்ணோம். இங்கே பாருங்கள், மாரியம்மன் கோவில் தெரியுது. சிவப்பு கலர் போர்டு, அதுதான் மாரியம்மன் கோவில். டர்ன் பண்ணிட்டோமா நேராக நம்ம வீடு தெரியும். இது எங்கள் அப்பா ஊர். அப்பா பிறந்து வளர்ந்தது இந்த ஊரில் தான். பல முறை அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் இல்லை. அவரோட ஞாபகமாக இங்கே இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கோம். அம்மாவும் அப்பாவும் இப்போ இருந்திருந்தால் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடு. கேப்டன் சின்னப்பன்னு போர்டு இருக்கு பாருங்கள். காரை விட்டு இறங்கி காமிக்கிறேன். நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு. செல்லக்குட்டிகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அதனால் கேட்டை பூட்டிகிட்டு போயிட்டோம். யாராவது வந்து திறந்தால் பப்பீஸ் உள்ளே போயிடுவாங்க. இதுதான் நம்ம வீடு. இதுதான் நம்ம காரு. இந்த சைடு தான் நம்ம வந்தோம். காருக்குள்ளே வெயிட் பண்ணுறாரு. கேட்டை திறந்து விடலாம். ஸ்வீட்டியும் அந்த செல்லங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு வீட்டை பூட்டிகிட்டு போயாச்சு. இந்த சைடு போனோமா காவேரி ஆறை பார்க்கலாம். பக்கத்துலேயே ஓடுது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கேட்டை திறந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிடல, சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. குயிக்காக செஞ்சு சாப்பிட்றலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பருப்பு ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. சிக்கனை குயிக்காக சிம்பிளாக செஞ்சுட்டேன். நல்லா கழுவியாச்சு. எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு சிக்கனை போட்டு கிளறியாச்சு. மஞ்சத்தூளும் சிக்கன் மசாலாவும் போட்டு பரட்டிகிட்ருக்கேன். தண்ணி சுண்டனது இறக்கிடணும், அவ்வளவுதான். சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடும். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடும் ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.